ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அண்ட் நியூ டிசைன் வீடியோ. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அடுத்த வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீ என்னடா திடீர்னு ஃபேஸ் கேம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ என்னன்னாக்கா, ஆல்ரெடி நான் வந்து ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டேன். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய செகண்ட் சேனலோட அன்ஸ்டாப்பபிள் என்கே. ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் ஏற்கனவே என்னோட டிஸ்கார்ட் சர்வரில் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு இந்த சர்வர்லேயே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதனால தான் நான் ஒரு தடவையும் சொல்லுவேன், டிஸ்கார்டை நீங்கள் போய் செக் பண்ணுங்க, என்னோட இது போய் பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே நான் உடனே ஏதாச்சும் சேனல் ஆரம்பிச்சாலோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணாலோ உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது அதில். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அங்கே போய் பாருங்க, நீங்க விசிட் பண்ணலாம். அதுக்கு அது மட்டும் இல்லாம என் கூட நீங்க அங்கே பேசலாம், சேட் பண்ணலாம்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றது, நிறைய தடவை சொல்றது அதுதான். பட் நீங்க அதை யாருமே பெருசாக கேர் பண்ணிக்கல. ஸோ எனிவேஸ், அதுக்கப்புறமா என்னோட புது இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இதுதான் என்னோட புது இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ மறக்காம அதையும் என்ன செக் பண்ணி பாருங்க. அங்கேயே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்கமிங் வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் இன்ஸ்டன்டா. இன்கேஸ் வீடியோ ரெடி ஆகுதுன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுவேன். அது உங்களுக்கு வந்து நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனல் இருக்கு கரெக்டா. ஒன்று அன்ஸ்டாப்பபிள் என்கே அண்ட் விபி கியர். இது ரெண்டுமே வேற கேட்டகரிஸ். அன்ஸ்டாப்பபிள் என்கே வந்து என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கான கண்டென்ட்ஸ். அண்ட் விபிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டுட்டோரியல் கண்டென்ட்ஸ். அண்ட் இந்த சேனல் நம்ம என்கே தமிழ் சேனல் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேமிங் சேனல். ஆக்சுவலி என்டர்டைன்மெண்ட் சேனல், அதுக்கப்புறமா கேமிங் சேனல், அதுக்கப்புறமா டுட்டோரியல் சேனல் சொல்லிட்டு 3 சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல டுட்டோரியல் சேனலுக்கு மட்டும்தான் டேட் அண்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த நம்மளுடைய 2 சேனலுக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகல. பிகாஸ் இது 2த்துக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, அதுக்காக நான் ஓவர் டைமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய பாடியை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது வேணாம், இப்போதைக்கு இருக்கிறது இருக்கட்டும், நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு எப்பப்பெல்லாம் கண்டென்ட் ரெடி ஆகுதோ அப்போ மட்டும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னாக்கா, அங்கே வந்து இப்போதான் வந்து க்ரோயிங் கண்டிஷனில் இருக்கு 2 சேனலுமே. ஒரு சேனலில் நல்லா க்ரோத் இருக்கு, இன்னொரு சேனலில் கொஞ்சம் க்ரோத் கம்மியாக தான் இருக்கு. அது ஏன்னா டுட்டோரியல் சேனல் பேசிக்காவே. ப்ளஸ் டுட்டோரியல் சேனலுக்கு பெருசாக வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் கிடையாது. அது சொல்லலாமான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். யூடியூப் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுட்டோரியலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக அவங்க எந்த ஒரு ஒதுக்கவே இல்லை. என்டர்டைன்மெண்ட் சேனல் அண்ட் கேமிங் சேனல் அண்ட் டெக் சேனல்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சேனல்ஸ்க்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க. தவிர்த்து டுட்டோரியலுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒன்றும் கொடுக்கல. ஸோ அதனால வியூ கவுண்ட் என்னால் ஏற்றவும் முடியாது. ப்ளஸ் நான் போடுற இப்போ போடுற எல்லா கண்டென்ட்ஸும் எனக்கே நல்லா தெரியும். இது வந்து இப்போ யூஸ்லெஸ் தான். பிகாஸ் இந்த கண்டென்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். சர்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி 0. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 தான். இது மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி ஜாவா டு பெட்டராக கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாருமே தெரியும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றும் விளையாடுறது தான் எல்லாரும் பெட்ராக் மட்டுமே தான் விளையாடுவாங்க, ஜாவா கூட விளையாட மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. தட்ஸ் வை தே ஆர் நாட் சர்ச்சிங் திஸ் அண்ட் ஆல். சரிங்களா? ஸோ இது போக வந்து பார்த்தோன்னாக்கா இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஆக்சுவலாக அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கண்டென்ட்ஸ் இப்போதைக்கு இதெல்லாம் பேஸ் கண்டென்ட்ஸ் தான். பேஸ் கண்டென்ட்ஸ் வச்சுதான் என்னால் மெயின் கண்டென்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு பேஸ் கண்டென்ட்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் மெயின் கண்டென்ட்காக போகலாம். பட் நான் யோசிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரீமியர் ப்ரோ நான் யோசிக்கவே இல்லை. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாருன்ற காரணத்துக்காக தான் நான் ப்ரீமியர் ப்ரோ கண்டென்ட்டே போட்டேன். என்னால் போட்டுக்க மாட்டேன். எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாதான். அதுக்கப்புறமா ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு மாறி பேசியிருந்தான். இதை பார்த்த உடனே நீ என்ன சொல்றது, நான் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம், என்னோட ஈகோ டச் பண்ணிட்டான். அவன் அந்த மாதிரி கமெண்ட் போடலன்னா கூட நானே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வாரத்துல ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஆனா அந்த கமெண்ட் போட்ட உடனே நீ என்னடா சொல்றது, நான் தான்டா முடிவு பண்ணுவேன் அந்த கண்டென்ட் இருக்கணுமா வேணாமான்ட்டு. இதுக்காகவே அந்த கண்டென்ட் இருக்கும்டா, உனக்கு நான் கோட் சூட்டு போடுறதுதான் பிரச்சனைனாக்கா நான் கோட் சூட்டு போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ பேஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறமா மெயினுக்கு போகலாம் அப்படின்றது தான் இப்போ என்னோட கரண்ட் தாட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட போறது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோ எப்போ கூட வரும், லைவ் ஸ்ட்ரீமாச்சும் அட்லீஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, எஸ் லைவ் ஸ்ட்ரீம் இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வரும். பட் டெய்லியும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இட்ஸ் அ டவுட். பிகாஸ்
நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னால் கண்டினியூஸாக போட முடியுமா லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு கேட்டாக்கா அது ஒரு டவுட்டான கேள்வி தான். ஏன்னாக்கா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2 சேனல் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரீசன்னால என்னால் வந்து என்னோட இந்த 2 சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டுட்டோரியல்ன்றதுனால நான் ஒவ்வொருத்தையும் யோசிச்சு பார்த்து செய்யணும். அதுக்கு நிறைய ரிசர்ச்சர்ஸும் பண்ணணும். ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் அதை வந்து அப்ரூவலே பண்ண முடியும். இல்லைனாக்கா அந்த வீடியோ எல்லாம் அப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா இருக்கு. சரிங்களா? அதே சமயத்தில் அட் த சேம் டைம் இம்மார்டல் ஜேகே சேனலே வந்து பார்த்தோன்னாக்கா க்ரோ பண்ணுறதுக்கான ப்ராக்ரஸும் வந்து பார்த்தோன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பிளான்ஸ் பண்ணலாம், அடுத்து என்னென்ன வீடியோஸ்லாம் அதில் மேக் பண்ணலாம்ன்ற போது கொஞ்சம் அந்த பிளான் போய்கிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் இம்மார்டல் ஜேகே சேனல் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாக என் கண்ட்ரோலுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஃபுல்லாமே மேபி என் கண்ட்ரோலுக்கு வந்து அந்த சேனலோட நேமே டோட்டலாக மாற வாய்ப்பு இருக்கு. பட் நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே சேனலில் தான் கட்ட பார்ப்பேன். கவலைப்படாதீங்க. யாராச்சும் ஜேகே ஃபேன் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆயம் ஜேகேஸ் பிக் ஃபேனுக்கு கண்டிப்பாக என்னை விட ஜேகே தான் அதிகமாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்மார்டல் ஜேகே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வர பார்க்குறேன் யூடியூப்ல. சரிங்களா? அடுத்து மார்ச் 7 இல்லைனாக்கா 14 இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்லோட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்டோர் பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஓல்டு, கிட்டத்தட்ட 2 months 3 months 4 months ஒன்றுதான் வந்து 1 yearக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்தும் நான் ஒரு சில வீடியோஸை கேப்சர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவா வரும். பட் இட் வில் டுக் அ டைம். என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அந்த 2 நாள் கண்டிப்பாக வரும் அப்படின்னா அந்த 2 நாளில் எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம். இல்லைனாக்கா இன்னும் ஒரு 7 நாளோ இன்னும் 4 நாளோ எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஸோ இது என்னால் ஷியூராக சொல்ல முடியாது. பட் லைவ் ஸ்ட்ரீம்ன்றது அடுத்த மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 7ஆம் தேதினா ஐ கெஸ் சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாட்டர்டே சண்டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கூட ட்ரை பண்ணுவேன். இது முடியாத பட்சத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்டே லைவ் பண்ணிடுவேன். ஸோ நான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னால் முடிஞ்ச டைம் கிடைக்கிற ஃப்ரீ டைமில் உங்களுக்கு லைவும் போட்டுறேன். அதே மாதிரி என்னோட எடிட்டிங் ஒர்க்கையும் நான் பார்க்குறேன். சரிங்களா? யாரும் எதுக்கும் கவலைப்படாது. நான் வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் போட்டு பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் உங்கள் ஈவில் கார்டன். பை கைஸ்.